சந்தோஷ். இந்த செஷன்ல நம்ம தெர்மோடைனமிக்ஸ் இந்த யூனிட்ல இருந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எனர்ஜி கேன் பி neither nor be created. One type energy is converted to another type energy அப்படின்னு சொன்னாங்க. இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல ரெண்டு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ட்ரோபி எஸ், செகண்ட் ஒன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஜி அப்படின்னு இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல டூ டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ட்ரோபி எஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ட்ரோபி மீன்ஸ் என்ட்ரோபி is a measure of molecular disorder or randomness. Randomness of a system. ஒரு சிஸ்டத்துல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட டிஸார்டரை மெஷர் பண்றது தான் என்ட்ரோபி. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா மாலிகுல்ஸ் கண்டிப்பா ரேண்டமா போயிட்டு அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. அந்த மாலிகுலோட டிஸார்டரை மெஷர் பண்றது தான் இந்த என்ட்ரோபி. ஸோ அப்போ ds is equal to dq reversible at temperature அப்படின்னு நம்ம இந்த என்ட்ரோபியை சொல்லலாம். இந்த என்ட்ரோபிக்கான SI யூனிட் ஆஃப் என்ட்ரோபி அப்படின்னு பார்த்தோம்னா ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். இப்போ என்ட்ரோபி அப்படின்றது மெஷர் ஆஃப் எ மாலிகுலர் disorder or randomness of the system. ds is equal to dq at reverse by temperature. இதோட யூனிட் ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் SI யூனிட்ல நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இதை நம்ம கேபிட்டல் G அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை அவைலபிள் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவைலபிள் எனர்ஜி. ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மீன்ஸ் தி quantity of the energy. Quantity of the energy is associated with the chemical reaction. Chemical reaction that can do work. gives free energy நம்ம available energy of the system அப்படின்னு சொல்றோம். then the quantity of the energy associated with the chemical reaction that can to do work. இந்த available energy always associated with the chemical reaction. ஒரு சிஸ்டத்துல ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த எனர்ஜி எல்லாமே ஒர்க்கா கன்வெர்ட் ஆயிருவாங்க. gives free energy G is equal to H minus T into S. இது G அப்படின்றது gives free energy, H அப்படின்றது enthalpy, T அப்படின்றது temperature, S அப்படின்றது entropy. அப்போ change in the gives free energy del G equal to del S minus
constant temperature at change in the entropy. Del G is equal to del H minus T into del S அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த del G ஓட characteristic அப்படின்னு பார்த்தோம்னா இந்த G gives free energy state function. Then gives free energy extensive property. Gibbs free energy and change in the Gibbs free energy always is dependent on the system. G and delta G value is depend on system. Then next one பார்த்தோம் அப்படின்னா இந்த delta G value is equal to 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் யூக்லிபிரியமா இருக்கும். delta G is less than 0 means 0 விட கம்மி அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூல இருக்கும். அது del G நெகட்டிவ்னு சொல்லலாம். அப்போ delta G is equal to negative. இப்போ நெகட்டிவ் இருந்தாங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் process spontaneous process. Suppose delta G is greater than 0 வா இருந்தாங்கன்னா delta G கண்டிப்பா பாசிட்டிவா இருப்பாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து நான் ஈக்விலிபிரியமா இருக்கும். இப்போ G ஓட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த G அப்படின்றது ஸ்டேட் ஃபங்க்ஷன் மீன்ஸ் gives free energy ஸ்டேட் ஃபங்க்ஷன். இது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. then gives free energy and change in the gives free energy always is depend on the system. then இதோட வேல்யூஸை பொறுத்து மூணு கேட்டகரியா ஒரு சிஸ்டத்துல process நடக்கலாம். டெல்டா G எப்போ வந்து 0வா இருக்கோ அப்போ அந்த சிஸ்டம் ஈக்விலிபிரியம் process நடக்கும். then delta G is less than 0 means நெகட்டிவ் வேல்யூல இருந்துச்சுன்னா அங்க spontaneous process நடக்கும். then delta G greater than 0 means delta G பாசிட்டிவ் வேல்யூல இருந்தாங்க அப்படின்னா அங்க நான் ஈக்விலிபிரியம் அந்த ரியாக்ஷன் அங்க நடக்கும். so second law of thermodynamics ல two term introduce பண்றாங்க. first one entropy. yes, entropy means measure of the molecular disorder or randomness of the system. இதோட SI unit joule kelvin power -1. then second term gives free energy is a available energy of the system. the quantity of the energy associated with the chemical reaction can to do work. G equal to H minus Ts. Del G equal to del H minus T into del S. then characteristic of Gibbs free energy. Gibbs free energy state function extensive property. then depend on system. then delta G 0வா இருந்துச்சு அப்படின்னா அங்க ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன். delta G நெகட்டிவா இருந்தாங்கன்னா spontaneous process. delta G பாசிட்டிவ் வேல்யூல இருந்தாங்கன்னா நான் ஸ்பான்டேனியஸ் process அங்க நடக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.